நீங்க உங்க கேஸை பிரசன்ட் பண்ணுங்க. எஸ் சார். ரெஸ்பெக்டர் யுவர் ஆனர். இந்த காலத்து கிரைம் ஹிஸ்டரியில நிறைய மோசமான கிரிமினல்ஸ் மர்டர் கன்வெக்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதுவும் இதே கோர்ட்ல வச்சுதான். அதுக்கான லேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு கொடூரமான விஷப்பாம்பு மாதிரி இந்த விஷயத்துல அந்த 2 பாம்புகளும் இதுல இருந்து தப்பிக்கவே கூடாது. சட்டத்தோட வலையில மாட்டிக்கிட்டு முழிக்கணும். யுவர் ஆனர், அது விஷயம் அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. கேஸை டீல் பண்ணும்போது பாயிண்ட்ஸை சொல்லிதான் ஆகணும். மனுஷனா இருக்கிற கிளைண்ட்ஸ் எப்படி பாம்பா மாறுவாங்க? அவங்க எப்படி இவங்கள விஷப்பாம்புன்னு சொல்றாங்க? எனக்கு எதிரில நின்னு வாதாடுறவரு ஃபேமஸ் லாயரா என்ன? இப்பெல்லாம் கோர்ட்டுக்கு வரும்போது ரெலவென்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க படிக்காம தான் வரீங்களா? அதுக்கு இப்ப நான் என்ன சொல்றது? ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சைலண்ட் ப்ளீஸ். ஏராளமான மக்கள் எழுதி வச்ச பேப்பரை சுருட்டி வச்சிருப்பாங்க. மத்தவங்க அதை வேறு கடலைக்கு தான் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கேஸோட விஷயத்திலையும் சொல் முகமது பிரபரவன் அவசியமே இல்லாத சில கட்டுக்கதைகளை சொல்லி இந்த கேஸ வேற விதமா டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. போதும். நல்ல பாயிண்ட் இது. மதிப்பிற்குரிய கோர்ட்டுக்கு மிலா மறுபடியும் வலது காலால கிக் பண்ணிருக்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் வலது கால் இல்லைன்னா. தயவு செஞ்சு உங்க வலது காலை கொஞ்சம் காட்டுங்க. இப்போ என்னாச்சு மேடம்? என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுதா? வலது காலால மறுபடியும் கிக் பண்ணதா சொன்னீங்கல்ல? அரக்க மாதிரி மனுஷங்களை மிதிச்சு கொண்டதா சொன்னீங்கல்ல? அந்த மாதிரி பவரும் சக்தியும் இவனுக்கு கிடையாது, புரிஞ்சுக்கு. அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. பாயிண்டால தான் கோர்ட்ல விளையாடணும். சும்மா ஏதாவது கட்டுக்கதை சொல்லி கோர்ட்டோட டைமை வீணடிக்க கூடாது, புரியுதா உங்களுக்கு? அப்படி செய்யக்கூடாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த கேஸோட அடுத்த ஹியரிங் 14th ஆகஸ்ட். அது என்னன்னு தெரியுமா மேடம்? சார், மேடம், புலியும் எருமையும் ஒரே குளத்துல வந்து தண்ணி குடிக்காது, ஆனா ஒரே கப்புல வந்து டீ குடிக்கும். வாழ்க்கையிலயும் வாழ்ற விதத்திலயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரண்டு வாழ்க்கையை எப்படியாவது ஓட்டலான்னு நினைக்கிறது அது உண்மையிலே பார்த்தா ரொம்ப பெரிய போராட்டம் தான். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது 100க்கு 100 உண்மையான பாயிண்ட் சார். நிஜமாவே கலக்கிட்டீங்க சார். நாங்க இப்படி ஷார்ப்பா இருக்கிறதுனால எங்களை தேடி இப்படி பவர்ஃபுல்லான கேசஸ்லாம் வருது. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல லாயர்ஸ் ஆச்சே. அப்படின்னா சும்மா ரொம்ப தூரத்துல இருக்க ஆளுங்களுக்கு கூட தெரியும், அவங்க எல்லாம் இங்க இருந்து வந்திருக்காங்கல்ல. சொல்ல போனா நாங்க இங்க வந்தது உங்களை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம் தான். பார்த்தோம், பேசணும், புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நாம மாத்தி எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்ல. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா அப்ப நம்ம கிளம்பலாமா? மறுபடியும் வருவோம், ரெகுலரா வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், டென்ஷன் முடிஞ்சிருச்சுல. இனிமே நோ டென்ஷன். இப்ப நீ போய் விளையாடு. போ. ஏய், கதவை தட்டிட்டு உள்ள வர வேண்டியதானே? இது என்னோட பிரைவேட் ரூம். அது தெரியாம அம்மா உங்களுக்காக பாயசம் செஞ்சிருக்காங்க, எடுத்துக்கோங்க. சரி அதை அங்க வச்சுட்டு போ. நீ என்ன எலக்ட்ரிக் போஸ்ட் மாதிரி அப்படியே நிக்கிற? இல்ல, பாயசத்துல நிறைய சர்க்கரை போட்டிருக்கேன்னு அம்மா எனக்கு சொன்னாங்க. ஆனா அது போதலன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டா எங்க மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல. என்னது இது? தயவு செஞ்சு இதை வாங்கிக்க ப்ளீஸ். நாங்க இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம் தெரியுமா, உன்னை பயமுறுத்துறதுக்காக. அம்மாடியோ, நாசமா போச்சு. பாம்பு கடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டானா? யாராவது காப்பாத்துங்களே. உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அவளை சந்தோஷப்படுத்ததான் உனக்கு பயந்த மாதிரி நடிச்சேன். கொஞ்ச நேரம் உள்ள நீ ரெஸ்ட் எடு. உங்க எல்லாரையும் நான் இப்போ எப்படி அவுட் ஆக போறேன்? இங்க பாரு, இங்க என்ன கொடி பண்ணலாம். உங்களுக்கு என்ன செய்யணும் இப்போ? போறேன். எங்க பாரு. எங்க எங்களை போய் பார்க்கலாம். நான் போய் பார்ப்போம். நாங்க இங்க தான் இருக்கோம். எங்க போய் பார்ப்போம். இங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க?
எல்லாம் உனக்காக செஞ்சது. நாளைக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுங்க. 2 லாயர்ஸ் ஃபதேப்பூர்ல இருந்து இங்க வராங்க. அவங்க ஒன்றும் சாதாரண வக்கீல் இல்ல, டாப் கிளாஸ் லாயர்ஸ். இப்ப நமக்கு எதுக்கு டாப் கிளாஸ் லாயர்ஸ்? அதுவும் இல்லாம இப்ப இங்க என்ன பிரச்சனை நடந்துருச்சு? உன் வேலை சமைக்கிறது தானே, அதை மட்டும் போய் பண்ணு. வக்கீலை பத்தி மீட்டிங்கை பத்திலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு வார்த்தை பேசாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா போதும். சாப்பாட்டெல்லாம் சும்மா அட்டகாசமா இருக்கும். டேஸ்ட் இல்லாத சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. போதும். எனக்கு இப்ப பசி போயிடுச்சு. வேணும்னா என் ரூமுக்கு கொடுத்து அனுப்பிடுங்க. வேலை விஷயத்தை பத்தி பேசுறது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏமா இதெல்லாம் சொல்றீங்க? மனசு திறந்து 4 வார்த்தை பேசலனா நீ இந்த குடும்பத்துல ஒரு அங்கமா இருக்க முடியாது. முக்கியமா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல பேச்சுவார்த்தை இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். மா, உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்லம்மா. இவ்வளவு வருஷம் வாழ்ந்தும் கூட ஏன் அது உங்களுக்கு புரியல? பாருங்க, மனசுல உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொன்னா போதும். அம்மாவும் புள்ளியும் நாள் முழுக்க அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். பக் 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 பக். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. சரிங்கய்யா. போ போ, கிளம்பு கிளம்பு. அம்மா அந்த பக்கம் போ போ போ. ஆக்சுவலி உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா கிளியரா சொல்லவே இல்லை. இதுல யாரு பார்ட்டிஸ்னு புரியல. நீங்க பேசுறது எங்க 2 பேர் பத்தி தான். நாங்க தான். ரெண்டு கட்சிக்காரங்களும் ஒரே டேபிள்ல உட்காந்துட்டு எப்படி சிரிக்கிறாங்க? இத நான் வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறேன். இல்ல அப்புறம் எதுக்கு கேஸ் கோர்ட்டு? இல்ல இல்ல அப்படி இல்ல. ஆக்சுவலி இவங்களோட கேஸ்ன்னு சொல்றது சும்மா டம்மி. அப்படி இருந்தா போதும். இதனால டைம் போனா போதும். ஏன்னா எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஜோயல் சார், இவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கும் இது சரியா ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது சார். ஹலோ அட்வைசர்ஸ், நீங்க என்ன மாதிரி வக்கீலுங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாம கொடுத்த வேலையை அவங்க செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் வேஸ்ட் வேணான்னு சொல்லிடு. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இந்த கேஸ் உங்க 2 பேர் நடுவுல தானே நடக்குது. கேஸ வாதாட போறது அவங்க தான். இதுல என்ன பிரச்சனை? கேஸ்ல பிரச்சனை இல்ல, அப்புறம் இப்ப தீர்வு கிடைக்கும் சார். அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இல்ல உங்களுக்குள்ள பெரிய அளவுல இது ஒரு காம்ப்ளிகேஷனை உருவாக்கும் தான் சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனா, ரொம்ப பயங்கரமான காம்ப்ளிகேஷன், பவர்ஃபுல்லான காம்ப்ளிகேஷன். ஆக்சுவலி நாங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்க, பிரச்சனையை கொடுக்கறவங்க இல்ல. இப்போ நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க. எங்க அண்ணன் இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னா, நாங்க 2 பேருமே பிரதர்ஸ். சரி, கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒன்னும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி முட்டாள்தனமான ஐடியாவை உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சார், மனுஷங்க நிம்மதியா சௌபாகியமா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அல்லாஹ் குறை இல்லாம உங்களுக்கு நிறையவே தந்திருக்கான். அப்புறம் வேற என்ன, நீங்களே தேடி தேடி பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்களா? எங்க நிம்மதியை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும்பா. எங்களுக்கு ஒரு கேஸ ஃபைல் பண்ணோம், அதை பண்ண வேண்டியதானே, அவ்வளவுதான். வக்கீலோட வேலைன்னு சொல்றது மனுஷங்களுக்கு உதவி பண்றது சார், மத்தபடி சிக்கல்ல மாட்டி விடுறது இல்ல. நம்ம போலாம் ஜோயல் சார். ஏய், ஒரு நிமிஷம் நிப்பாட்டு. உங்களுக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ண ஆசை இல்லைன்னா தேவையில்லை. ஆனா நல்லா சாப்பிட்டுட்டு மட்டும் போங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமா, இன்னைக்கு வேண்டாம். நாங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்புறம் நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்பலாமா? சரிங்க, போயிட்டு வாங்க.